2 2026 பார்க்கலாம். ஜனவரி 2 2026 பார்க்கலாம். இந்திய பெண்களின் விடுதலை. சாவித்திரிபாய் பூலே தனது வாழ்வை பெண் கல்விக்கு ஒப்படைத்தவர் சாவித்திரிபாய் பூலே. 1848 மராட்டிய மாநிலம் அருகிலுள்ள பிடோவாடாவில் 14 வயது பெண்கள் மட்டுமே படிக்கும் பள்ளிக்கூடம் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 14 வயது பெண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் பள்ளிக்கூடம் போவதா, அதுவும் பாடம் நடத்துவதா கூடாது இல்லை வழிமறித்தனர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பள்ளிக்கூடம் போகக்கூடாது, பாடம் நடத்தவும் கூடாது சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஷன் போட்டாங்க. சகதி, சாணம், அழுகிய முட்டை எல்லாமே போட்டாங்க, கற்கள்லாம் போட்டாங்க. உடம்பில் பட்ட காயத்தை விட உள்ளத்தில் பட்ட அவமானத்தையே நினைத்து அந்த பெண் ஓட்டமும் நடையுமாக பள்ளிக்கூட போய் சேர்ந்தார். கணவரிடம் தனக்கு நேர்ந்ததை சொல்லி அழுதார். யாரு? சாவித்திரிபாய் பூலே. நீ போகும்போது பழைய சேலை உடுத்திக்கொள், பள்ளியில் உடுத்திக்கொள்ள மாற்று சேலை எடுத்துக்கொண்டு போ என்று அமைதியாக சொன்ன அந்த மனிதர். அந்த பெண் தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. அவரது கணவர் ஜோதிராவ் பூலே. குழந்தை இல்லாட்டி என்ன, இவங்களுக்கு எத்தனை கோடி குழந்தைகள் இவங்களுக்கு ஆனால் இப்போ இவங்க எத்தனை கோடி குழந்தைகள் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களால எத்தனை பேர் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. மராட்டிய மாநிலம் சதாரா மாவட்டம் நைகான் கிராமத்தில் 1931 ஜனவரி 3 பிறந்தவர் சாவித்திரிபாய் லட்சுமி. இங்கே சாவித்திரிபாய் லட்சுமி கண்டோஜி பாட்டேஜியின் மூத்த மகள். 9 வயது சாவித்திரிக்கும் 13 வயது ஜோதிபாய் பூலேவுடன் திருமணம். ஜோதிராவ் தன் மனைவி கல்வி தந்து. ஜோதிராவ் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்னு. இவங்க ஜோதிராவ் தான் அவங்க தன் மனைவிக்கு சாவித்திரிபாய் அவங்க மனைவிக்கு சாவித்திரிபாய் கல்வி கொடுத்தாங்க, ஆசிரியர் பயிற்சி பெற வைத்தார். யார்? ஜோதிராவ் தான் காரணம் முழுக்க. சாவித்திரிபாய் பள்ளி ஸ்டார்ட் பண்ணதுக்கும் ஆசிரியர் ஆனதுக்கும் காரணமே ஜோதிராவ் தான் காரணம், முழு காரணம். சமூக போராட்டத்தில் ஈடுபடுத்த சமூக போராட்டம் பங்கேற்றாங்க. பெண் கல்விக்கான போராட்டங்கள் சத்தியமாக ஸ்கூல் ப்ராமிஸை இது கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்னா இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இணையர், தையல், ஓவியம் முதலான கைத்தொழிலையும் கல்வியோடு கற்பித்து பெண்களின் தன்னம்பிக்கை வளர்த்தவர் யாருன்னு கேட்கலாம் ஆப்ஷனில். தையல், ஓவியம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. கல்வியை சேர்த்து யாருன்னு கேட்பாங்க. சாவித்திரிபாய் பூலே. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. 1948 பெண் கல்வி, அந்த பெண்களுக்கான பள்ளி 1948 வெறும் 9 மாணவியோடு தொடங்கப்பட்ட பள்ளியில் இப்போ 1948 ஸ்டார்ட் பண்ணாங்க. 9 மாணவர்கள் தான் படித்தாங்க. 1954 அதுக்கப்புறம் 200 மாணவிகள் படித்தாங்க, 200 மாணவியர் படித்தாங்க. அந்த 54 200 மாணவியர் படித்தாங்களா. அதுக்கு முன்னாடி 52 மகிழா சேவ மண்டல அமைப்பை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 55 855 பிராமண விதவைகள், பெண் குழந்தைகள் காப்பகம், பிராமண விதவைகள், பெண் குழந்தைகள் காப்பகம், விவசாயிகள், தொழிலாளர்களுக்கான இரவு பள்ளிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1955 இரவு பள்ளி நைட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் நவீன கல்வி பெண் கல்வி அன்னை யார்? சாவித்திரிபாய் இந்தியாவின் நவீன கல்வி பெண் கல்வியின் அன்னை என போற்றப்பட்டார். ரொம்ப இம்பார்ட்டன்னு, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் நவீன கல்வி பெண் கல்வியின் அன்னை என்று போற்றப்பட்டவர் சாவித்திரிபாய். கைவிடப்பட்ட பெண்களுக்கு இல்லம் தொடங்கினாங்க. குழந்தை கைப்பெண்கள்
வாழ்க்கையோடு போராட ஒரே வழி கல்விதான். குழந்தை கைம்பெண்கள் வாழ்க்கையோடு போராட ஒரே வழி கல்விதான். இப்போ வந்து விதவை பெண்கள் இருப்பாங்க, கைக்குழந்தையோடு கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட போராட ஒரே வழி வாழ்க்கையோட போராட ஒரே வழி பெண்களுக்கு கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாவித்திரிபாய் பார்த்தீங்கன்னா தம் வாழ்வை வந்து பெண் கல்விக்கே ஒப்படைத்திருக்காங்க. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைத்திருக்காங்க சாவித்திரிபாய். 1863 வந்து சிசு கொள்ளை தடுப்பு இயக்கம் தொடங்கியிருக்காங்க. 76 கொடிய பஞ்சத்தில் ஏழைகள் பலர் 63 சிசு கொள்ளை தடுப்பு இயக்கம் தொடங்கினாங்க. 1976 கொடிய பஞ்சத்தில் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுக்காக ஊர் ஊராக நிதி திரட்டி 52 இடங்களில் உறைவிடமும் உணவு கூடமும் அமைச்சிருக்காங்க. சூப்பர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 52 இடங்களில் உறைவிடமும் உணவு கூடமும் அமைச்சிருக்காங்க. 90 வந்து பிளேக் நோய் வந்து பம்பாயில் பரவியது. கொத்தாக நிறைய பேர் பலியானாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஆங்கில அரசு ஆணையிட்டது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்க மறுத்தனர். அப்போ அந்த பிளேக் நோயிலேருந்து நிறைய பேர் இறந்தாங்களா 90. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்கல டாக்டர்ஸ்லாம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா சாவித்திரிபாய் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வளர்ப்பு மகன் ஒருத்தங்க இருந்தாங்க. வளர்ப்பு மகன் மருத்துவர் யாருன்னா யஷ்வந்தருடன் இணைந்து மருத்துவம் பார்க்க தொடங்கினர். பூலித்தம்பதியினர் வந்து வளர்ப்பு மகன் யஷ்வந்தருடன் இணைந்து மருத்துவம் பார்க்க தொடங்கினர்.